நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் செயல் தன்னலம் கொண்டதல்ல அம்பையே. திங்கள் குலத் தோன்றலை செங்கோலேந்தச் செய்ய சேவகம் புரிகிறேன். என் சக்தி கொண்டு நான் ஈட்டும் வெற்றிகள் ராஜ்யத்தின் நன்மையைச் சார்ந்தது. வலை வீசி வலைஞன் பிடிக்கும் மீன் இன்னொருவன் வயிற்றிற்கு உணவாகும். ராஜமாதா மீனவச்சி என்பதால் தான் வேட்டையாடிய விருந்தை இன்னொருவனுக்கு படைக்கிறாயா? ராஜகுமாரி அம்பகே, ராஜமாதாவை அவதூறாக பேசுவது ராஜ துரோகம் என்று அறிவீர்கள். மகாமந்திரி, பொறுமையாக இருங்கள். உரையை அம்பை முடிக்கட்டும். அவையில் அவளுடைய குற்றச்சாட்டு தவறாயினும் அவள் வேதனைக்கு காரணம் உள்ளது. தவறான குற்றச்சாட்டா? அதை தாமே தீர்மானித்து விடுவீர்களா? வாழ்விழந்த நங்கைக்கு தாம் உரைக்கும் பதில் என்ன? ராஜ மாதாவான எனது ஆணையை ஏற்றுதான் பீஷ்மன் இச்செயலை புரிந்தான். விசித்திர வீரியனின் விவாகத்திற்காக அஸ்தினாபுரத்து பட்டத்து மகிழ்ச்சிகளை தேட நானே பீஷ்மனை காசிக்கு அனுப்பினேன். நீ இப்போதும் எனது மகனை ஏற்கலாம். நடக்காது. இனி என் வாழ்வில் விவாகம், பதி, சந்ததி போன்ற சங்கதிகள் இல்லை. நியாயம் ஒன்றையே வேண்டுகிறேன். விவாகம் என்றொன்று நடந்தால் அது இனி பீஷ்மனோடுதான். என்னை மன்னித்து விடுங்கள். உம்முடைய வேண்டுதல் நிறைவேறாது. பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டவன் நான். உனது அவ்விரதத்தை முறியடிக்கவே வந்துள்ளேன் நான். மரணத்திற்கு முன்புள்ள வாழ்வு நரகம் என்று அறிவார்கள் மானுடர்கள். அந்த நரக வாழ்க்கையை நான் அளிப்பேன் உனக்கு. எனது இந்த அபல நிலைக்கும் அலங்கோலத்திற்கும் நீ ஒருவனே காரணம் கங்கை மைந்தனே. இருமாப்பால் என் வாழ்வை இருளாக்கினாய். அதை இருமடங்காக்கி உன்னை உருக்குலைப்பேன். நீ நியாயம் வேண்டி வரவில்லை, பழிவாங்கும் உணர்வோடு வந்துள்ளாய். ஆம், பழிவாங்கும் உணர்வுதான் இது. தவறிழைத்த பீஷ்மனை பழிவாங்க துடிக்கிறேன். நியாயம் வேண்டி கதறுகிறேன். ஆனால் அது எனக்கு இங்கு கிடைக்காது. ஆனால் பீஷ்மா, சேவகம் புரியும் அஸ்தினாபுரத்திற்கு பாவம் இழைக்க மாட்டேன் என்றாய். நான் சுற்றியுள்ள தேசத்து குற்றவர்களிடம் செல்வேன். உன்னை கொன்று வீழ்த்த பெரும் சேனையை திரட்டி வருவேன். அம்பை செல்ல அனுமதி தாருங்கள். சுற்றியுள்ள மற்ற அரசர் உன் வேண்டுதலை பற்றுவார் என்று எண்ணுகிறாய். ஆனால் பீஷ்மரிடம் சக்தியை எதிர்த்து நிற்க இன்னொரு சக்தி இல்லை. அம்பையே நெல். என இரண்டாக அறியும் அஸ்திரம் இதுவரை இல்லை என்பதை நீ அறிய வேண்டும். ஆர்ப்பரிக்கும் உனது கூற்றை எவரும் ஆதரிக்கப் போவதில்லை. பதிலாக அவர்கள் பேதலிப்பார்கள். நடந்த நிகழ்வில் நான் அநீதி இழைக்கவில்லை, நீயோ அதில் நீதியில்லை என்கிறாய். நீ கூறுவது போல் உண்மையான ஒருவரிடம் நீ முறையிடத்தான் வேண்டும். நடந்தவை அனைத்தையும் கூறி நியாயம் கேட்க வேண்டும். அவ்வாறொருவர் இந்த அவனியில் உள்ளார். எனது குருவை தேடிச் செல். குறையை பரசுராமரிடம் சொல். நான் இழைத்தது குற்றமாயின்
கங்கை மைந்தனை தண்டிக்கும் சக்தி எனது குரு ஒருவருக்கு மட்டுமே உண்டு. பகவான் பரசுராமரே! தாம் எங்குள்ளீர்கள்? நான் எண்ணற்ற தினங்களாக தம்மை தேடிக் கொண்டிருக்கிறேன். தமது தரிசனம் வேண்டி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேன். தம் தரிசனத்தை நான் பெறுகின்ற வரையில் அம்பை ஓயப் போவதில்லை, திரும்பிச் செல்லப் போவதில்லை. பகவான் பரசுராமரே! நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பகவான் பரசுராமர்! त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्युर्मुक्षीयमामृतात्
त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्युर्मोक्षीयमामृतात् ॐ नमः शिवाय। பகவான் பரசுராமர் பகவான் பரசுராமரே, என் வார்த்தைக்கு செவி சாய்ப்பீர்களா? ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं पूर्वारुक्निव बन्धनानि मृत्योर्मोक्षीय मामृता। பணிகிறேன் தேவனே. நீ யாரென்று கூறு தேவி. அபாயம் நிறைந்த இந்த வனாந்திரம் வர என்ன முகாந்திரம்? ஜமதக்னி பெற்ற அக்னியே, தாம் மழுவை கொண்டு சத்திரிய குழுவை அழிப்பவர் அல்லவா? பரசுராமன் எனது பெயர். அரச வம்சத்தில் பிறந்த அனைவருடைய சிரசை கொய்து துவம்சம் செய்தவன். ஆனால் என் செருக்கினை அடக்கினான் தசரத ராமன். கமண்டலம் பிடித்து வந்து சேர்ந்தேன் வனம். தந்தேன் அச்சிவத்திற்கு மனம். சிவமில்லையேல் நான் சவம். மேற்கொண்ட இத்தவமானது மனரணத்தை ஆற்றுகிறது மகளே. பீதி கொண்ட மனித மனத்திற்கு நீதியை போதிப்பதால் அநீதி அழியும் என்றுணர்ந்தேன். ஆகையால் இப்போது பிணியான அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டும் பணியை செய்து வருகிறேன். உனக்கு ஏதேனும் அநியாயம் நிகழ்ந்திருந்தால் சொல். அஸ்தினாபுரம் செல். உன் மனதில் உள்ள குறையினை என் பிரியமான சீடனான தேவவிரதன் பீஷ்மனிடம் சென்று கூறு. அவன் வழங்கும் நியாயம் என்றும் உயர்தரம். வேடன் இருப்பிடத்தை மான் அடைய வேண்டுமா? பிறப்பெடுத்த நான் இறப்பை தேட வேண்டுமா? எனக்கு அநீதி இழைத்தவனே பீஷ்மனாவான். சாத்தியமில்லை மகளே. ஜீவராசிகள் அனைத்தும் நாதியற்று போகலாம். ஆனால் பீஷ்மன் இழைக்க மாட்டான் அநீதி. நீலவானமே இடிந்து நிலமிறங்கலாம். ஆனால் மனிதகுலம் காக்கும் பீஷ்மன் மனிதருக்கு துரோகம் இழைக்க மாட்டார். சிந்தித்துப் பார் மீண்டும் ஒரு முறை. உனக்கு உன் சிந்தை விளக்கும். நீ செய்த மாபெரும் தவறை. அவன் திங்கள் குலத்தின் நிறை. எனக்கு பீஷ்மர் அநீதி இழைத்தது உண்மை. தமது பிரியமான சீடர் எனது கனவு கொண்ட வாழ்க்கையை களவாடி விட்டார். திளைத்திருந்த வாழ்வை தீக்கிரையாக்கினார். தாம் என் வேண்டுகோளுக்கு பதில் அளிக்க வேண்டும். ஒருவேளை நீ கூறுவது போல் பீஷ்மன் இழைத்தது தவறானால் அவனுக்கு நான் வழங்கிய ஞானம் பொய்யாகும். உறுதி கொண்ட நெஞ்சோடு இறுதியாக கூறுகிறேன், பீஷ்மன் அநீதி இழைப்பவன் அல்ல. என் சொல் கேட்டு இருப்பிடம் செல். பகவான் பரசுராமரே, முறையிட வந்தவளை புறக்கணிப்பீர்களா? ஜகத்திற்கு நியாயம் வழங்கும் ஜமதக்னி மைந்தனே,
எனக்கு நியாயம் வழங்குங்கள். இந்த பேதையின் சோகத்தை கேளுங்கள். பகவான் பரசுராமரே! நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனது இரு கரம் உமது திருவடி பற்றும். பீஷ்மனுக்கு தண்டனை கிடைத்தாக வேண்டும். என் மனதில் உள்ள வன்மம் தீர அவனது ஜென்மம் அழிய வேண்டும். தர்மம் வழங்கும் தாம் இதற்கொரு விடை கொடுக்க வேண்டும். விடை கொடுக்க வேண்டும். விடை கொடுக்க வேண்டும். நிகழும் வாழ்வின் நிகழ்வு சிலரின் சிந்தனைகளை இதுபோல் சிதைத்து விடலாம். சிதைந்த சிந்தனை சிலரின் மனதில் வன்மத்தை விதைத்து விடலாம். ஆனால் எதிர்காலம் மனிதனின் சிதைந்த சிந்தனைக்கு வழிவகுக்குமா? நடவாது. ஒருவன் உயர்ந்த ஓர் மலை சிகரத்தின் அடியில் நின்று அதன் உச்சியை அடைய முடியும் என்று நினைப்பதால் மட்டும் அவன் மன எண்ணம் நிறைவேறுமா? இயலாது. முயற்சி வேண்டும். மலையின் சிகரத்தை அடைய முயற்சிக்கையில் தடைகள் உருவாகலாம். உருவாகும் தடைகளை உடைத்தெறிய தன் சக்தியையும் யுக்தியையும் பயன்படுத்தி உச்சியை அடைய வேண்டும். சூழலுக்கேற்ப வாழ பழக வேண்டும். வன்மம் அவன் மனதில் விருட்சமாக எழுந்தால் லட்சியத்தை எட்ட நிச்சயம் முடியாது. இறைவனை மனதில் நிறுத்தி எதையும் தொடங்க வேண்டும். இது அனைவரின் வாழ்விற்குமான அறிவுரை அல்லவா? சத்திய நெறியில் வாழ்வதை விட்டு இருள் பற்றிய வழியில் பற்றுதல் கொண்டால் மனிதனின் வாழ்வு அதன் பிறகு வெற்று புள்ளியாகும். அதோடு முற்றுப்புள்ளியாகும். வாழ்வில் அனுபவம் கற்றுத்தரும் பாடம் இது. அப்படியென்றால் வாழ்வின் பாதை எதுவாக வேண்டும்? அமைதியும் நிம்மதியும் மற்ற இருளான பாதையா, இல்லை ஒளி பொருந்திய இறைவனின் மார்க்கமா? சிந்தித்து தேர்ந்தெடுங்கள். இளவரசர் விசித்திர வீரியன் பட்டாபிஷேகச் சடங்கு துவங்கட்டும். தாம் பாக்கியம் செய்தவர்கள். நீண்ட காலம் இருவரும் பட்டத்து ராணிகளாக அரசன் பக்கத்தில் வீற்றிருப்பீர்கள். தமது புத்திரர்கள், அவர்கள் சந்ததியினர் அஸ்தினாபுரத்து அரியணையில் அமர்வர். இதைவிட பாக்கியம் வேறென்ன வேண்டும் தமக்கு? பாவம், அம்பைக்குதான் இந்த பாக்கியம் அமையவில்லை. பட்டாபிஷேக சடங்குகள் நிறைவேறிவிட்டன. இப்போது கங்கை மைந்தர் பீஷ்மர் இளவரசருக்கு கிரீடத்தை அணிவிப்பார். அரியணையில் சென்று அமருங்கள் இளவரசரே. ராஜமாதா, என் கணவரின் நடையில் தள்ளாட்டம் தெரிகிறதே. அம்பாலிகையே,
சுப முகூர்த்த வேளையில் இவ்வாறு அபசகுணம் பேசாதே.